குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு தேனீ கதையை பார்ப்போம். தேனீ எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு தேன் கூடு தெரியுது. அதை ஒருத்தர் எடுத்துகிட்ருக்காரு. தேன் கூடுனா தேன் எடுக்க தானே செய்வாங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் தேனை கொண்டு சேர்த்து வச்சுருக்கு. இதை மனுஷங்க எப்படி திருடுறாங்க, இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படி போய் விற்றுருவாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இதாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இப்படி சொன்னான். என்ன சொன்னான்னா, நீ ஏன் அப்படி நினைக்கிற, அப்போ அந்த தேனி பாவம் தானேன்றது மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான். செகண்ட் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறான். தேனியோட உழைப்பையோ, தேனி எப்படி அந்த பூலேருந்து அதை சேகரிச்சுட்டு தன் கூட்டில் வைக்கிறதையோ மனுஷனால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. தேனி எவ்வளோ நீ எடுத்துகிட்டு போனாலும் சரி, அந்த தேனை தான் எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர அதோட திறமையை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீ எத்தனை வாட்டி எடுத்துகிட்டு போனாலும் அதை அத்தனை வாட்டியும் முயற்சி பண்ணி இன்னொரு இடத்துல கூடு கட்டி அந்த இடத்துல தேனை சேகரிக்க வைக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான். இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இல்லையா, அந்த படிப்பாக இருக்கட்டும், நம்மளோட திறமையாக இருக்கட்டும், நம்மளோட அறிவுபூர்வமான செயலாக இருக்கட்டும், அதை யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. உன்கிட்ட இருந்து உன்னோட பொண்ணையோ பொருளையோ, நீ வச்சுருக்க காரு, பைக்கு, நகை நட்டு எல்லாத்தையும் கூட திருடிட்டு போயிடலாம். ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கை, உன்னுடைய திறமை, உன்னோட படிப்பு, நீ கற்றுக்கிட்ட படிப்போ இல்லை ஒரு யோகா பண்ணுறதோ இல்லை சிலம்பு சுற்றுறதோ எதுவாக இருக்கட்டும், அதை வச்சு ஒரு கூடை பின்னுறதா இருக்கட்டும், சரி, அதை அவங்களால திருட முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கலையை நல்லா கற்றுக்கிட்டு அதில் பெஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ்.